ஹாய், திஸ் இஸ் ஜெயஸ்ரீ கோபி கிரீன்ஃபீல்டு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக என்னென்னா, நேற்று எங்களுக்கு ஜேசியிலேருந்து ஒரு ட்ரைனிங் மீட்டிங் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து மிஸ்டர் சந்திரகுமார்னு கோயம்புத்தூரில் இருந்து ஆப்டமிஸ்டிக் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன்லேருந்து வந்து எங்களுக்கு எடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. எடுத்த டாபிக் என்னென்னா, ஹூ ஆர் ஐ. இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். நம்மளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கைன்றது மாறும் அப்படின்றது ஒரு தரமான நம்பிக்கையாக எனக்கு நேற்று கிடச்சிது. இப்போ இதில் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதில் ஆழமான கருத்து, அது எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி நம்ம வந்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் நல்லா இருக்குன்றதுக்கு ட்ரைனிங் இருந்தது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய உடல், என்னுடைய மனம், என்னுடைய ஆன்மா, அதாவது சோல், இதை வந்து எப்படி வச்சுக்கிட்டா என்னை பற்றி நான் சரியாக தெரிஞ்சுக்க முடியும், அதேமாதிரி அதை உயர்த்தி கொண்டு போகும், அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக எடுத்திருந்தார். நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதாவது என்னை பற்றி என் முதுகில் ஒரு ஷீட்டை ஒட்டி வச்சு மற்றவங்க குட்டாக என்ன நினைக்கிறாங்கன்னு எழுத சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னை நிறைய பேர் போல்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரொம்ப கைண்ட்லேருந்து சாஃப்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் உண்மையான எனக்கு தெரியல. பட் ஆனால் என்னோடய அந்த நல்ல முகம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் ஒருவேளை அப்படி கூட இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்குமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யார் யார் என்ன சிஸ்டர் யூ ஆர் வெரி போல்டு அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அப்போ ஒரு அண்ணன் இருக்காருங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யார் எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அதை எழுதுனவங்க வந்து அப்படி எழுதியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஒரு செகண்ட் மதர்ன்னு சொல்லி ஒருத்தங்க எழுதியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அந்தளவுக்கு கைண்ட் ஹார்ட்டடாக மற்றவங்க முன்னாடி தெரிகிறேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அது ரொம்பவுமே பெருமையாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் கையை அப்படி கோத்துட்டு ரவுண்டாக நின்று அந்த கையை விடாமல் எப்படி அடுத்த ஆங்கிளில் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சூப்பர் ட்ரைனிங் இருந்துச்சு. என்னென்னா, நம்ம ஒரு பெரிய பிரச்சனை நினைப்போம். அந்த பிரச்சனையை அதாவது விலகி நின்று பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை ஒன்றும் ஒரு பெருசாக இருக்காது. நம்ம கரெக்டாக யோசித்தா சிக்கல் இல்லாமல் அதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த ட்ரைனிங்கெல்லாம் எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்படி கோபியில் ஜேசியில் இவ்வளோ சூப்பராக ட்ரைனிங் பண்ணுறாங்க. இந்த வாய்ப்பு கிடைக்கிற எல்லாரும் பயன்படுத்திக்கணும். ஜேசின்றது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அந்த அமைப்பில் இணைஞ்சு பயணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. அது என்னுடைய ஃப்ரெண்ட் முத்துலட்சுமி மூலமாக தான் கிடச்சிது. ஏன்னா அவங்க ஜாயின் பண்ணும்போது நான் கேட்டேன், உடனே நீயும் வா அப்படின்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தி கூட்டிகிட்டு போனாங்க. நான் எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீச்சுன்னு ஒரு இதில் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். எப்படி பேசணும் அப்படின்றத அதில் சொல்லி கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பேசணுன்றது ஒரு விதமான கனவாக இருந்துச்சு. இப்பயுமே எனக்கு மைக்கு பிடிச்சி பேசும்போது 4 பேர் பேசணும்னா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் அது ஒரு நம்பிக்கை கொடுக்குது. வர மாதம் வந்து நான் பட்டிமன்றத்தில் கலந்துக்க போகிறேன். அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் சின்ன வயசுலேயே ஸ்கூலில் கலந்துருக்கேன், பட்டிமன்றத்துலேயே கலந்துருக்கேன், பேச்சு போட்டியிலும் கலந்துருக்கேன். அப்போது ஒரு சின்ன வயசுலேயே அப்போ இந்த உலகம் வந்து எனக்கு அவ்வளோவா அறிமுகம் இல்லை. அப்பயும் பயந்துகிட்டே பேச இருந்தாலும் நான் பேசிடுவேன். எனக்கு என்ன தோணுதோ அது தைரியமாக பேசக்கூடிய அது எனக்கு இருக்குது. பட் ஆனாலும் கொஞ்சம் பயம் உள்ளே இருக்கத்தான் செய்யும். அது ஏச்சு மைக்கு பிடிக்கும்போது ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும் பாருப்பேன், அது இருக்க தான் செய்யும். ஆனால் அதெல்லாம் கடந்து நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஸ்பீச் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த ஜேசிக்கு மிக்க நன்றி.